ஏமாமா, இதெல்லாம் என் கௌரவத்துக்காகவா பண்றேன்? எனக்காகவா நான் பண்ண? சுரேஷுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது எல்லாம் என் கௌரவத்துக்காகவா? மாமா, நான் இந்த வீட்டுல நான் உங்க மருமக மாதிரியா நடந்துக்கிட்டேன்? ஒரு மகன் மாதிரி தானே நடந்துக்கிட்டேன். ஒரு மூத்த மகன் இந்த குடும்பத்துக்கு எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. எதுக்கா என் தங்கச்சி அடிச்சீங்க? நீங்க கையை நீட்டி இருக்க வேண்டாம் மாப்பிள்ள. சரி மாமா, தப்புதான். உங்க முன்னாடி உங்க பொண்ண கை நீட்டி அடிச்சது தப்புதான். அவ என்னென்ன பேசுறா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல மாமா. அடிச்சிட்டேன். சாரி ரேவதி. சாரிடா தங்கம். டேய், மாமா, இத்தனை வருஷத்துல ரேவதிய கை நீட்டி இருப்பனா? சுரேஷோட கல்யாணம் நின்னு போச்சு. அதனால என் மாமனாரோட குடும்பம் எப்படி அவமானத்தை தாங்க போறாங்களோன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கா. கோவத்துல அடிச்சிட்டேன். தப்புதான். பேசாம வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டியா நீ? நடந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பேசிட்டு இருக்கோம்ல. உனக்கு என்ன அப்படி வாய் கொழுப்பு? அத்த, சாரி ரேவதி. தங்க மாதிரி வச்சிருந்தவள ஏதோ கோவத்துல கை நீட்டி அடிச்சிட்டு. சாரி ரேவதி, நான் ஏதோ தெரியாம. சாரி சாரி மாமா. மாமா, சுரேஷோட கல்யாணம் நம்ம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒரு நல்ல பொண்ணா நாளைக்கு குறிச்ச முகூர்த்தத்துல சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீங்க யாருமே டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சுரேஷ் வா. சரி, பாத்துக்கலாம். பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் தானே? அப்படின்னா அப்போ சுரேஷுக்கு கரெக்டா தான் இருக்கும். அட என்னங்க நீங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதுக்குங்க படிப்பு? ஒரு வேலை ரொம்ப ஆசைப்பட்டுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு சொல்லுங்க, சரிங்களா? சுரேஷ், நம்ம தெரிஞ்சவரோட அண்ணன் பொண்ணு தாப்பா. பொண்ணு ஏதோ காலேஜ் படிக்குதான், நல்ல குடும்பம். அவங்க அப்பா கிட்ட பேச சொல்லியிருக்கேன், பாத்துக்கலாம். நாளைக்கே கல்யாணங்கிறதுனாலதான் எல்லாருமே பயப்படுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணத்தை நிறுத்திடலாம் மாமா. லூசாடா நீ? லூசா நீ? கல்யாணத்தை நிறுத்தலாம் சொல்ற? ஏய், உங்க அக்காவே அந்த பேச்சு பேசுறாடா. அப்போ ஊரு என்ன பேச்சு பேசும்? இத பாரு, கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ராத்திரியோட ராத்திரியா உனக்கு ஏத்த பொண்ண நான் கண்டுபிடிக்கிறேன்.
சுரேஷ், ஒரு ஆம்பளை வேலையும் போய் கல்யாணமும் நின்னு போச்சுன்னா அவன் உயிரோட இருந்தாலும் செத்ததுக்கு சமம். எவனும் மதிக்க மாட்டான். எவன் வாயிலையும் நம்ம விழக்கூடாதா சுரேஷ்? மாமா இருக்கல்ல, மாமா இருக்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேசாத, அமைதியாரு. குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடக்கும். நான் நடத்துவேன். மூர்த்தி, விஷயம் தெரிஞ்சுதான் நீ கால் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அட வேற ஒண்ணு இல்லையா, பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு நான் தான் அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டேன். கல்யாணம்லாம் நிக்கல, அத நல்லா நீ புரிஞ்சுக்கோ. நாளைக்கே வேற ஒரு பொண்ணோட சுரேஷுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீ கரெக்டான நேரத்துக்கு மண்டபத்துக்கு வந்து சேரு, புரியுதா? சரி பை. பாத்தியா சுரேஷ், பாத்தியா கல்யாணம் நடக்கலன்னதும் ஒவ்வொருத்தனா போன் பண்ணி கேக்குறான். இவனுங்க முன்னாடிலாம் நம்ம தோத்துறவே கூடாது சுரேஷ், தோத்துறவே கூடாது. அண்ணா கலெக்ஷன் என்னங்கண்ணா? இந்தாங்க. டேய் அண்ணா எல்லாரும் பணத்தை கொடுத்துட்டானுங்களா? கொடுத்துட்டாங்கண்ணே. ஆனா ராமூர்த்தி மட்டும் இன்னும் கொடுக்கல. ராமூர்த்தியா? ஆமாண்ணே. இன்னையோட நீங்க அவர் கொடுத்த தவணை முடியுதுண்ணே. ஆனா அவர் பணம் கொடுக்கல. போன் பண்ணாலும் எடுக்கலண்ணே. மொத்தமா தரலண்ணா, வீட்டை எடுத்துக்கலான்னு சொன்னீங்கண்ணே. தவணை முடிஞ்சிருச்சுண்ணே. இப்ப என்ன செய்யட்டும் சொல்லுங்க? வீட்டை காலி பண்ண சொல்லட்டுமா? டேய், நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ என்ன வந்து பேசிட்டு இருக்க? ஆனா நீ சொன்னது ஒரு விதத்துல சரிதான்டா. ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க. இங்க நின்று பிரச்சனை பண்ணாதீங்க. சார், நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இப்படி கேம்பஸ்குள்ள பெர்மிஷன் இல்லாம வந்து ஸ்டூடெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எங்க அப்பா உங்ககிட்ட சின்சியரா வேலை பாக்குறாரு. அதுக்கான சம்பளத்தை நீங்க கொடுக்குறீங்க. அத காரணமா வச்சுலாம் எங்க அப்பாவை மிரட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இனிமே அதை பண்ணாதீங்க. டேய், நீ ஒண்ணு பண்ண, நேரா அந்த ராமூர்த்தி வீட்டுக்கு போ. அந்த ஆளை நம்ம தோட்டத்துக்கு கூட்டிட்டு வா. போ. சரிங்கண்ணா. ஏய் வாடா. சரிண்ணா. சுரேஷ், வா மச்சான். எங்க? நம்ம தோட்டத்துக்கு தான் வா. அட வா மச்சான், வா போலாம், வா. அக்கா, ஏற்கனவே பார்த்த பொண்ணுகிட்ட அண்ணன் என்ன பேசுச்சு? 2 பேரும் ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்களான்னு கூட எதுவும் தெரியல. இப்போ நைட்டோட நைட்டா அந்த பொண்ணை மாத்திட்டு வேற ஒரு பொண்ணை பாக்குறதுன்னா எனக்கு அந்த கான்செப்டே புரியலையே. ஏய் நீ பேசாம இரு. இது எங்களுக்கு தெரியாதா? பேசாம இரு. என்னப்பா எல்லாம் மாமாக்கு தெரியும்னா நீங்க அவருக்கு ரொம்ப தான் பயப்படுறீங்க. அவரு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறாரு. எல்லாரையும் போட்டு அடிக்க வேற செய்யறாரு. அவரு ரேவதி அடிச்சது தப்புதான். ஆனா இவ்வளவு எதிர்த்து பேசியிருக்க கூடாதுல்ல. நான் நாயத்தை தானே சொன்னேன். இன்னைக்கு நடந்ததுக்கெல்லாம் காரணம் அவர் தானே. இப்படிலாம் நடக்கும்னு மாப்பிள்ளை எதுவும் யோசிக்கவே இல்லையா ரேவதி? சரி, நடந்துருச்சு. அதுக்கப்புறமாவது நிதானமா இருக்க கூடாது அவரு? எதுக்கு அவசரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்? கல்யாணம் நின்னு போனா அவமானம் இல்லையா? அவமானத்துக்கு பயந்துகிட்டு சுரேஷோட வாழ்க்கையை கெடுத்துக்க சொல்றீங்களாப்பா? அவசரமா யாரையோ பார்த்து எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும்? நாளைக்கு நாம அவமானப்படக்கூடாதுன்னு மட்டும்தான் எல்லாரும் நினைக்கிறீங்க. அவசரமா யாரையோ பார்த்து எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும்?